Welcome student, I am Ganesan. So in the testing of hypothesis already introduction, working rule, formula சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னா சம்மர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைப் ஆஃப் சாம்பிள் சொல்லியிருக்கேன். லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 4 டைப் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அதில் எந்த டைப்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சம்மர் ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் நிமிஷம் பார்க்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்து என்ன சாம்பிள் அப்படின்றது முடிவு. லார்ஜ் சாம்பிளா ஸ்மால் சாம்பிளான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏ சாம்பிள் ஆஃப் 900 மெம்பர்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்னோட வேல்யூ 900. ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் 30. இட் இஸ் a லார்ஜ் சாம்பிள். இப்போ லார்ஜ் சாம்பிள்னாவே நீங்க வந்து சிங்கிள் மீனா, டிஃபரன்ஸ் ஆஃப் மீனா, சிங்கிள் ப்ரொபோர்ஷனா, டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனான்ற டைப் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, அப்போ அந்த டைப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இங்க பாத்தீங்கன்னா a sample of 900 member has a mean. அப்போ இது வந்து மீன் சொல்லிட்டாங்க. அப்போ சிங்கிள் மீனா, டிஃபரன்ஸ் ஆஃப் மீனான்றது மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை. has a mean 3.4 centimeter and standard deviation 2.61 centimeter. ஆக்சுவலா 900 மெம்பர் ஹேஸ் எ மீன் சொல்லியிருக்காங்க. என் மீன் வந்து எவ்வளவு என்னதுக்கான மீனுன்னே உங்களுக்கு கிளியரா சொல்லல. இது யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் தான். மேபி அது ஹைட்னு சொல்லலாம். ஹைட்டா கூட இருக்க வாய்ப்பு இல்லை. யாரோட ஹைட்டும் வந்து 3.4 சென்டிமீட்டர்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. சம்திங் ஏதோ கொஸ்டின்ல தப்பு இருக்கு. என்ன இந்த சென்டிமீட்டர் எந்த யூனிட்னு கொடுக்கல. பட் ஓகே, இந்த சம கேஷ்ல முடிச்சிடலாம். ஓகே, மீன் சொல்லியிருக்காங்க. பட் சிங்கிள் மீனா, டிஃபரன்ஸ் ஆஃப் மீனான்னு தெரியல. பார்ப்போம். ஆஸ் எ மீன் ஆஃப் 3.4 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.61 சென்டிமீட்டர். இட்ஸ் a sample from large population of mean அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. செகண்ட் இன்னொரு சாம்பிள் இல்ல கொடுக்கல. அதனால இது வந்து சிங்கிள் மீன் அந்த டைப்புக்குள்ள தான் வந்துருது. சரிங்களா? ஸோ இது என்ன டைப்புக்குள்ள வந்துருது? சிங்கிள் மீன் அப்படின்ற இந்த டைப்புக்குள்ள வந்துருது. அப்போ சிங்கிள் மீனுக்கான நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோமே. சிங்கிள் மீனுக்கு ஜெட்டுக்கான ஃபார்முலா என்னது? எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை √10. ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க ஃபார்முலா தான். ஓகே, ஸோ லார்ஜ் சாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டோம், சிங்கிள் மீன் என்ன டைப்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான ஃபார்முலாவே எழுதிட்டேன். இப்போ இங்கே விஷயத்துக்கு வரலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சாம்பிளோட 900 மெம்பர்ஸ்னால என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சாம்பிளோட மீன் வந்து 3.4. அப்படின்னா சாம்பிள் மீன்றது எக்ஸ் பார், அதோட வேல்யூ 3.4. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா, அதோட வேல்யூ வந்து 2.61. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் த சாம்பிள் ஃப்ரம் தி லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் மீன். பாப்புலேஷன் மீன் வந்து கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் மீன் எப்பவுமே எப்படி எழுதணும்? மியூன்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பாப்புலேஷன் மீன் வந்து 3.25. ஓகே, அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே தான் 2.65 கொடுத்துருக்காங்க. அதுதான் முடிச்சு வச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? டெஸ்ட் வந்து 5% லெவல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5% லெவல் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 5% லெவல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது முடிச்சு போச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன முடிவு பண்ணணும்னா, ஹைப்போதேசிஸ், நல்ல ஹைப்போதேசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதேசிஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். H0ம் H1ம் டிஃபைன் பண்ணணும். இப்போ இதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. இப்போ H0ன்றது என்னன்னா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஸ் த சாம்பிள், அந்த சாம்பிள் ஃப்ரம் ஏ லார்ஜ் பாப்புலேஷன். அந்த சாம்பிள் வந்து லார்ஜ் பாப்புலேஷன்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. லார்ஜ் பாப்புலேஷன்ல இருந்து வந்திருக்கானா என்ன அர்த்தம்னா, அந்த லார்ஜ் பாப்புலேஷனோட ஒத்து போதா அப்படின்னு கேட்கறாங்க. லார்ஜ் ஒரு பாப்புலேஷனுக்குள்ள இருந்து ஒரு பர்டிகுலர் சாம்பிள் 900 மெம்பர்ஸை வச்சுதான் டிஸ்கஸ் பண்றாங்க இதுல. அப்போ அதுல வர்ற டேட்டா அந்த லார்ஜ் பாப்புலேஷனோட ஒத்து போதான்றத நம்ம பார்க்கணும். ஸோ லார்ஜ் பாப்புலேஷனோட மீன் வந்து என்னன்னா 3.25. அப்போ அதோட மீனோட ஒத்து போகுதுன்றது தான் மியூ ஈக்குவல் டு 3.25. ஆல்டர்னேட் நல்ல ஹைப்போதீசிஸ் எப்பவுமே என்னன்னா, கொடுத்துருக்கிறது அதோட தான் ஒத்து போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சாம்பிள் வந்து அந்த பாப்புலேஷனுக்குள்ள இருந்து வந்தது தான் அது ஒத்து போகுதுன்னு எடுத்துக்கணும். ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் இல்ல, அதோட ஒத்து போகல, இஸ் நாட் ஈக்குவல் டு 3.25 அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ நல்ல ஹைப்போதீசிஸ் வந்து அதுக்குள்ள அதோட ஒத்து போகுது, சாம்பிள் வந்து லார்ஜ் பாப்புலேஷனோட ஒத்து போகுதுன்னு எடுத்துக்கணும். ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் இல்ல அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜெட் வேல்யூல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் வந்து நாட் ஈக்குவல்னு வருதுனால இது என்னன்னா 2 டைல்டு
test. This is two-tailed test. ஓகேங்களா, ஒன் டைல்டு டெஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நாட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டூ டைல்டு டெஸ்ட். ஸோ டூ டைல்டு டெஸ்ட்னா அப்போ நம்ம என்ன டேபிள், அதுக்கு இப்போ நான் லார்ஜ் சாம்பிளுக்கு டேபிள் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அந்த டேபிள் வேல்யூ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் டேபிள் வேல்யூ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். டூ டைல் டெஸ்ட். ஸோ அப்போ இதுதான் டூ டைல் டெஸ்ட்டில் 5% லெவல். டூ டைல் டெஸ்ட்டில் 5% லெவல் பார்த்தீங்கன்னா 1.96. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேபிள் வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அது ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன், z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் என். சிக்மா பை ரூட் என். ஓகே, இப்போ இதில் கொண்டு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க 3.4 மைனஸ் மியூவோட வேல்யூ 3.25 டிவைடட் பை சிக்மான்றது 2.61 by root n. root n ஓட வேல்யூ 900. இது அப்படியே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். கால்குலேட்டர் போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதுல இருந்து செப்பரேட் பண்ணீங்கன்னா 0.15 டிவைடட் பை 2.61 டிவைடட் பை ரூட் 900 வந்து 30. அப்போ அடுத்தது என்ன வரும்னா 0.15 டிவைடட் பை 2.61 30ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.087. ஸோ அப்போனா இதுல இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணீங்கன்னா 1.724. இதுதான் z வேல்யூ. ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால மாடுலஸ் வேல்யூ அதே தான். மாடுலஸ் வேல்யூ 1.724. ஒருவேளை நெகட்டிவ் வந்தால் மாடுலஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆகிடும். இந்த வேல்யூ டேபிள் வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கு பாருங்க. இட் இஸ் லெஸ் தென் தி டேபிள் வேல்யூ. வாட் இஸ் டேபிள் வேல்யூ 1.96 விட கம்மியா இருக்கு. டேபிள் வேல்யூ விட கம்மியா இருக்கிறதுனால therefore we accept null hypothesis. We accept the null hypothesis H0. ஸோ அப்போ H0 வந்து அது அதோட ஒத்து போகுது அப்படின்றத இந்த சம்மோட ஆன்சர். ஸோ we accept the null hypothesis தான். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்.